நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி உபாகமம் 31வது அதிகாரம் வசனம் 6, டியூட்ரானமி சாப்டர் 31 verse 6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இந்த மாற்றம்ங்கிற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் டிரான்சிஷன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நேர்த்தியாக இருக்கும். அப்படியான ஒரு டிரான்சிஷனுக்குள்ளார இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. 40 வருஷ காலமா மோசையோட தலைமையில வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் இப்போ யோசுவாவுடைய தலைமைக்கு போறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்க போறாங்க. இந்தப்படியான ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் மோசைய கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் யோர்தானை கடந்து போக முடியாது. அவருக்கு 120 வயது ஆகுது. அந்த வயதிலேயே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படவும் போறாரு. அந்த சமயத்துல அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற யோசுவாவுடைய தலைமையில அவங்க எல்லாரும் மாறும்போது அவங்க யோசுவாவை முழுமையா நம்பணும் இல்லையா? ஏன்னா தங்களுக்குள்ளார இருக்கிற ஒருத்தரை மக்கள் ஏற்று நம்பி நடக்க ஆரம்பிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்கவும் அவங்களுக்குள்ளார தைரியம் வேணும். அப்படிப்பட்ட தைரியம் அவங்களுக்குள்ளார காணப்படுவதற்காகவே மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்றாரு. பலம் கொண்டு திடமனதா இருக்கவும் பயப்படவும் திகைக்கவும் வேணானும், கர்த்தர் தாமே அவங்களோடு கூட செல்றாருன்னு அவர் அவங்கள விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைங்கிறத சொல்றாரு. அந்தபடியாக யாருடைய தலைமை மாறினாலும் தேவனாகிய கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்தும் போது எந்த மாற்றத்திற்குள்ளாரையும் போக முடியுங்கிற நம்பிக்கைய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்தபடியா மோசையுடைய தலைமையிலிருந்து யோசுவாவுடைய தலைமைக்கு போனாலும் சரி, அவங்க யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்கும் போதும் சரி, தேவனாகிய கர்த்தர் தாமே அவங்களோட கூட இருந்து அவங்கள விட்டு விலகாம கைவிடாம வழிநடத்துபவராக இருப்பாரு. அந்த நம்பிக்கையோடவும் திடமனதோடவும் பயமில்லாமலும் அவங்க தேசத்திற்குள்ளார பிரவேசிக்கலாங்கிறத மோசே தெரியப்படுத்துறாரு. இப்படியான டிரான்சிஷன், அதாவது மாற்றங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நடக்கும். அப்படியான மாற்றம் வரும்போது நாம யாருக்கு கீழே போறோம், எங்க போறோங்கிறதெல்லாம் நினைச்சு நாம பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நாம பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்மோடே கூட வந்து நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிறாராங்கிறது மாத்திரமே. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினா நாம் அந்த சூழ்நிலைகளை கடந்து போக முடியும். நம்முடைய மாற்றங்களை அவர் துணை கொண்டு லகுவாக கடக்க முடியும். அப்படி நமக்குள்ளார இருக்க வேண்டிய உறுதி, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது மாத்திரம்தான். அவர் நம்மோடு கூட இருந்தா நாம எந்த ஒரு சூழ்நிலையும் கடக்க முடியும். நாம எந்த ஒரு மாற்றத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி அவரை பற்றி கொண்டிருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவர் நமக்கு வைத்திருக்கிறத தெரிந்து கொண்டு தேர்வு செய்யணும். அதை இந்த அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்துடைய நிறைவு பகுதி மிகவும் நேர்த்தியாக விளக்கியிருக்கு. உபாகமம் 30வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். எவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கு. அதுல எது வேணும்னு தெரிந்து கொள்வது அந்த மக்களுடைய கைகள்ல இருக்கு. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நாம சுதந்திரிக்கணும்னா
கர்த்தராகிய தேவனை தெரிந்து கொண்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாக இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படியாக நடக்கும்போது அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருந்து நம்முடனே கூட இருந்து வழிநடத்துவாரு. நம்மை விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மை கைவிடவும் மாட்டாரு. இந்த புரிதல் அந்த ஜனங்களுக்கு இருக்கணும்னு அன்றைக்கு மோசே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருக்க விரும்புறாரு. ஆனா நாம எதை விரும்புறோம்? அவர் நம்மோடு கூட இருப்பதையா? அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுப்பதையா? அப்படி இருக்கும் போதே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விட்டு விலகாம கைவிடாம இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நாம எந்த ஒரு மாற்றத்தை சந்தித்தாலும் அதை அவர் துணை கொண்டு எளிதாக கடந்து செல்லலாம். அவர் தாமே நமக்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரு. ஆனா நாம சார்ந்திருக்க வேண்டியதெல்லாம் நம்முடைய ஜீவனாகிய கர்த்தரை. அவர் மேல அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம எந்த ஒரு மாற்றத்தை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. அந்த பயமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளார ஆளுகை செய்யும் போது விசுவாச குறைச்சலே உண்டாகும், சமாதானம் போயிடும், அன்பு குறைந்து போகும். இப்படிப்பட்ட பயமானது நமக்குள்ளார ஆளுகை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நேர்த்தியான வார்த்தைகளை தேவன் தாமே நமக்கு காண்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டும் நாம எதை பற்றி கொள்ள விரும்புகிறோம்? நம்முடைய ஜீவனாகிய கர்த்தரையா இல்ல மற்ற காரியங்களையா? நம்முடைய தேர்வின்படியே நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படும். அப்ப நாம தேர்வு செய்ய வேண்டியது எதுங்கிறத நிதானிச்சு பார்க்கவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நமக்கு ஜீவனாக இருக்க கர்த்தரை பற்றி கொண்டு பயப்படாம நம்முடைய மாற்றத்தை எதிர்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன மாற்றத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாங்க பார்க்கும்போது பயப்படாம முன்னோக்கி செல்ல உண்மையே பற்றி கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியே எங்கள் ஜீவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளும் போது எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் லகுவாக சந்திக்க முடியுங்கிறத நாங்க தெரிந்து கொண்டோம் தகப்பனே. அப்படியாகவே உம்மீது அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து உம்முடைய நடத்துதலை எதிர்நோக்கி பார்க்கணும் ராஜா. அப்படியாக நாங்க இருக்கும்போது நீங்க எங்களோட கூட இருந்து எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பீங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை எங்கள் இருதயத்துல காத்துக்கொண்டு உண்மையே உறுதியாக பற்றி கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க பாராட்ட போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.